ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நியூ எக்ஸாமோட ரூல்ஸ் ரொம்ப குழப்பற மாதிரி இருந்தாலும் பொறுமையாக பாருங்க, போக போக உங்களுக்கு புரிய வரும். அண்ட் ஃபஸ்ட்டே நீங்களாவே எந்த ஒரு டெசிஷனையும் எடுத்துடாதீங்க, பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 10. கிளாஸில் மற்ற எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. பட் ஹிராட்டா மட்டும் நான் கிளாஸில் இருக்கிற எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், ஏன்னா மொத்த கிளாஸும் சேஃபாக இருந்தால் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹிராட்டா யோசிச்சுட்டு இருக்கான். நான் மிடில் ஸ்கூலில் பண்ண தப்ப எங்கேயோ பண்ண மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் திரும்பவும் அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி ஹிராட்டா யோசிக்கிறான். சரி நாங்கள் வந்துட்டோம், என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட வந்து கேட்குறா. எனக்கு கொஞ்சம் வந்திருக்கான்னு யோகிமுரா கேட்கவும், அவன் தானே டீம் கேப்டன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு வா சொல்கிறா. கிளாஸ் ஏவோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோகிமுரா சொல்லவும், கிளாஸ் ஏல இருக்கிற யாரையாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி மொக்க ஐடியா தானே கொடுக்க வந்திருக்கேன்னு வா கேட்கவோ, இல்லை கிளாஸ் ஏவோட காட்சுராகி கண்டிப்பா சாக்கியனாகி மேல கடுப்பா இருப்பான், அவன்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்கலாம்னு சொல்லவும், சாக்கியனாகி ஒருத்திக்காக அவன் மொத்த கிளாஸேக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும், மாட்டான் தான், பட் அதுக்கு தகுந்தபடி நம்ம அவனுக்கு ஒரு ரிவார்டை கொடுத்தா நம்ம கிளாஸேக்கு போன அப்புறம் அவனுக்கு ஒரு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லவும், பட் அதுக்கு 20 மில்லியன் தேவை அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும், ஒருவேளை காட்சுராகி ஹெல்ப் பண்றது சாக்கியனாகி தெரிஞ்சு அவனவா ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சம் டைம்குள்ளலாம் நம்மளால 20 மில்லியனை கலெக்ட் பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹோரகிட்டா கிளம்புறா. எனக்கு காட்சுராகியை மீட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன், நம்ம அவன்கிட்ட பேசி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவன் போறான். நாங்க உன்னை கிளாஸ் ஏக்க வச்சுக்கிட்டுதான் சொல்லவும், நீங்க கிளாஸ் ஏக்கலாம் வர வாய்ப்பே இல்லை, ஆனா அந்த சாக்கியனாகிய பழி வாங்கணும்னு நான் நினைக்கிறது நம்ம உண்மைதான், அதனால நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். மென்டல் மேத் எக்ஸாம்ல நானும் இன்னொரு பர்சனும் மட்டும்தான் கிளாஸ் ஏலையே பெஸ்ட், ஒருவேளை நான் பார்ட்டிசிபேட் பண்ணா தப்பான ஆன்சர் சொல்லி உங்க கிளாஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும், எனக்கு நம்ம வந்தது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகிமுரா சொல்றான். 2 சப்ஜெக்ட்ல மட்டும்தான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், பட் சாக்கியனாகி உன்னை நம்பி உன்னை எக்ஸாம்ல கலந்துக்கிட விடுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படியே விட்டானா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், விடலைன்னா உங்களோட பேட் லக்குன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு காட்சுராகி கிளம்புறான். ஹோரகிட்டா கிட்ட அதை சொல்லுவோமான்னு கேட்கவும், இப்போதைக்கு வேணாம், அவ பேச்ச மாதிரியும் நம்ம வந்திருக்கோன்னு தெரிஞ்சா அவ டென்ஷன் ஆவா, டைம் பார்த்து நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஸ்பெஷல் லஞ்ச் செட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு ஆர்வமா இருந்தா உடனே ரூம்க்கு வந்து ஹோரகிட்டா கூப்பிடுறா. பார்த்தா அவ தான் கையாலேயே சமைச்சு நம்ம ஹீரோக்கு சாப்பாடை கொடுக்குறா. இன்னொரு தடவை இப்படி பண்ணி என்கிட்ட ஹெல்ப் கேட்காத நம்ம ஹீரோ சொல்லுவோம், சரி வேற விதத்துல உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லுவோம். லஞ்சமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, இதுல ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, கண்டிப்பா இதை வச்சு நம்மளால கிளாஸ் ஏவா வின் பண்ண முடியும் தான், பட் ஒரே ஒரு கரெக்ஷன், செஸ்ல நீ கலந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு அவ்வளவா செஸ் விளையாட தெரியாதுன்னு வா சொல்றா. ஆன்லைன்ல நைட் ஃபுல்லா நான் உனக்கு செஸ் ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது ஒன்றும் நல்லதான், நம்ம மீட் பண்ணலன்னா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. மற்ற விஷயம் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் செய்ய ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஹிராட்டா ஒன்ன எதுலயும் நான் கணக்கு எடுக்கல, ஒருவேளை எதுக்காச்சும் ஆள் தேவைப்பட்டா உன்னை நான் கணக்குல எடுக்கலாமா அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கவும், எதுவும் சொல்லாம ஹிராட்டா அவன் பாட்டுக்கு போயிருந்தான். ஹிராட்டா மட்டும் நான் அதுல இருந்து வெளியே வரலையா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. மீச்சான் போய் அவனை தடுக்கவும், பேசினா மட்டும் ஏமாவுச்சி திரும்ப வந்துருவானா, என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிராட்டா கிளம்பவும், மீச்சான் அவனை பிடிக்கவும், என்ன விடு அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுருந்தான். என் வழியில குறுக்க வராத அப்படின்னு நம்ம சொல்லவும், வர அசிங்கமான முகத்தை எல்லார்கிட்டயும் காமிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கோயஞ்சி வரவும், நீயும் என்ன கேம்ல ஜாயின் பண்ண வைக்க தானே வந்திருக்க அப்படின்னு ஹிராட்டா கேட்கவும், எனக்கு தேவையான எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அப்படின்னு கோயஞ்சி சொல்லவும், அப்ப எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு ஹிராட்டா கேட்கறான். உன்னோட இந்த அசிங்கமான மூஞ்சியை ஏன் முன்னாடி காட்டாதன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஹிராட்டா அப்படிலாம் பேசாதன்னு மீச்சான் சொல்றா. என்ன மீச்சான், உனக்கு உடஞ்சு போன டாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் போல, ஹிராட்டாவை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும், போதும் நிறுத்து கோயஞ்சி அப்படின்னு நம்ம சொன்னா, நிறுத்த வேண்டியது நீதான் அப்படின்னு கோயஞ்சி ஹிராட்டாவோட கையை இருத்தி பிடிச்சிருந்தான். உனக்கு அவ தேவையில்லைன்னா நான் அவளே எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி அழகான நல்ல பொண்ணுங்க எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களால அடிபட்டு கஷ்டப்படக்கூடாது, அவ மனசும் உடம்பும் பாரு ஒன்னால நொறுங்கி போச்சு, நான் உன்னை சரி பண்றேன்னு கோயஞ்சி சொல்லுவோம். என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. நான் ஒரு ஜென்டில்மேன், கவலைப்படாதன்னு கோயஞ்சி சொல்றான். என்ன கஷ்டப்படுத்தணும் தானே இப்படி பண்ற அப்படின்னு ஹிராட்டா கேட்கவும், எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது நீ தாண்டா, உன்னால இவ்வளவு மாதிரி நல்ல பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம் தான் நான் இவ்வளவு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கோயஞ்சி சொல்லவும், ஹிராட்டா அங்க இருந்து கிளம்புறான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை தனியா விட்டுரு மீச்சான் அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்றான். இது எல்லாமே ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிளான் தான். அடுத்தது நீயா எனக்கோச்சி உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும், என்னையவும் மற்றவங்க மாதிரி தள்ளி விட போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அதுக்கெல்லாம் தெம்பில்ல, இதை பத்தி பேச வந்தா அப்படின்னு ஹிராட்டா கேட்கவும், நீ பேசுறது கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், யாமாவுச்சி வெளியே போயிட்டாங்கிறது உன் மனசுல ரொம்பவே கஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கு, உன் பாஸ்ட்ல உள்ளதையும் நினைவுபடுத்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ கண்டிப்பா நார்மல் இல்ல தானே எனக்கோச்சி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, என்னோட மிடில் ஸ்கூல்ல ஒரு பையனை எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அதை தடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடிஞ்ச அளவு தடுக்கவோ செஞ்சேன், அப்படி பண்ணா என்ன டார்கெட்டா மாத்திருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. கடைசியில் அந்த பையன் சூசைட் பண்ண மாடியில இருந்து குதிச்சு இன்னைக்கு வரைக்கும் கோமால தான் இருக்கான், நான் மட்டும் அதை தடுத்திருந்தான்னு சொல்லுவோம். பட் அது உன் தப்பு இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் பண்ண முடிஞ்சோ எதுவுமே பண்ணாம சும்மா இருந்து பார்த்துட்டு இருந்ததோ தப்பு தானே, பட் அதோட அது முடியல,
அடுத்தது இன்னொரு புது பர்சனை அவங்க டார்கெட் பண்ணி புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் வர வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனை அவங்க புள்ளி பண்றத டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹிராட்டா சொல்லவோ, ஃபுட் செயின்ல லாஸ்ட் இருந்த பீஸ் போயிடுச்சுன்னா முந்தின பீஸை தானே எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை பார்த்து எனக்கு கடுப்பாச்சு. ஸோ இந்த தடவை நான் சும்மா இல்லைன்னு சொல்லவும், நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பவரையும் வயலன்ஸையும் யூஸ் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண, யார் புள்ளி பண்ணாலும் சரி பிரச்சனைக்கு காரணமான எல்லாருக்கும் நான் தண்டனையை கொடுத்தேன். அதனாலேயே எல்லாரோட முகத்துல இருந்த ஸ்மைலும் போயிடுச்சு. எல்லாரும் ரோபோட்ஸ் மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஹிராட்டா சொல்லவும், யாமாவுச்சி ஸ்கூலை விட்டு வெளியே போனதும் பாஸ்ட் அவனுக்கு ஞாபகப்படுத்திடுச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியும் யாமாவுச்சி போனது ஏன் தப்பு இல்லை, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லவும், இல்ல அதுக்கு முழு காரணமும் நீதான். யாமாவுச்சி ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்கு நானும் ஹோரகிட்டாவோ காரணம் இல்ல, முழு காரணமும் நீதான் சொல்லவும், அது எப்படி என் ஃபால்ட் ஆகும், என்னால என்ன பண்ணிருக்க முடியும், கண்டிப்பா கிளாஸை விட்டு ஒருத்தர் வெளியே போதானே செய்யணும்னு சொல்லவும், கிளாஸ் பில யாருமே வெளியே போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நம்ம கிட்ட அவ்வளோ பாயிண்ட்ஸ் இல்லல்ல அப்படின்னு ஹிராட்டா சொல்லவும், நீ தானே லீடரா இருந்தா, யாராச்சும் வெளியே போக கூடாதுன்னு நினைச்சிருந்தா உன்னோட பெஸ்ட்டை நீ ட்ரை பண்ணி உங்களை காப்பாற்ற ஸ்டெப் எடுத்துருக்கலாம்ல. நீ உன்னோட எல்லா பெஸ்ட்டையும் ட்ரை பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கிளாஸை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிற, பட் நீ உன் பெஸ்ட்டை ட்ரை பண்ணிட்ட. அப்படி இருந்தும் ஒரு பர்சன் வெளியே போயிட்டாங்க, நீ இதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். மொத்த கிளாஸையும் அதுக்கு நானா பொறுப்பை ஏத்துக்கிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ தான் பொறுப்பை எடுத்துக்கிடணும். கிளாஸை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு நினைச்சேன்னா ஆல்ரெடி ஒருத்தன் வெளியே போயிட்டான், அதே நினைச்சு சோகமா உட்காந்து எதுவும் பண்ணாம இன்னும் கிளாஸை விட்டு நிறைய பேரை வெளியே அனுப்ப போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா என்னோட இந்த சோகம் இதை நான் அப்படியே மனசுக்குள்ளே எப்படி வச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க, உன்னோட சோகத்தை ஏதாச்சும் ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்ணு. அவங்க உன்னை விட சுப்பீரியரோ இல்ல கீழே இருக்காங்களோங்கிறது முக்கியம். ஒரு பர்சன் கிட்ட உன்னோட வீக்னஸ் நீ காமிக்கலாம், உன்னால கண்டிப்பா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஹிராட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆயின கோச்சி அப்படின்னு சொல்லி அவன் வளரான். ஓகே இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹிராட்டா வந்து கிளாஸ்க்கு வரேன். குட் மார்னிங்னு மீச்சான்னு சொல்லுவோம். குட் மார்னிங், நேற்று நான் உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி ஹார்ஷா நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஹிராட்டா மன்னிப்பு கேட்கப்போ, பரவாயில்லன்னு மீச்சான்னு சொல்றா. கைஸ் எல்லாரும் கேளுங்க, இத்தனை நாள் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நம்ம கிளாஸுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லவோ, பரவாயில்ல ஹிராட்டா நீ நார்மல் ஆயிட்டேன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஹோரகிட்டா நீ செஞ்சது தப்புன்னு நான் நினைச்சேன், பட் இருந்த ஒரே ஒரு ஆப்ஷனை கரெக்டா நீ சூஸ் பண்ணிருக்க, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ், திரும்பவும் என் பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்றான். சரின்னு ஹோரகிட்டாவும் அவனுக்கு கை கொடுக்குறா. இப்போ நைட்டு நம்ம ஹீரோ வந்து செஸ்ல வந்து ஹோரகிட்டாக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். நீ விட்டு கொடுக்காம என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும், இதுவே நீ ஓரளவு பெஸ்ட்டா தான் பண்ற, நான் சீரியஸா விளையாண்டா என்ன தோக்கடிக்க யாருமே கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும், ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்ற அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ கடைசியா ஃபைனல் எக்ஸாம்க்கான டேவும் வருது. ஓட்டிங் கான்டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க கிட்ட தான் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்கு, அவங்க எல்லாரும் தான் கேப்டனா மாறி இருக்காங்கன்னு பார்த்தா கிளாஸ் சி கேப்டனா யாமடாக்கு பதிலா ரியோவன் வாரான். யாமடாக்கு உடம்பு சரியில்லாதான் நான் வந்திருக்கேன் ரியோவன் சொல்லவும், ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்கிறவங்க தான் லீடரா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சாக்கியனாகி சொல்றா. ப்ரொடெக்ஷன் பாயிண்டே இல்லாம கார்னர் பண்ணப்பட்டு ரியோவன் ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு ஈச்சினோசே கேட்கறா. சரியாப்பா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கிளாஸும் அவங்கவுங்க டீம் கூட ஃபைட் பண்ண போறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே ஒரு தனி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட ஒவ்வொரு டீமும் வரும்போது அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா டீம்லயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ செஸ்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோ சாக்கியனாகியும் இன்டெரக்டா ஃபைட் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.